بسم الله وعلى بركة رسول الله صلى الله عليه وسلم. لا إله إلا الله الملك الحق المبين محمد رسول الله الصادق الوعد الأمين. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وأولياء أمته وأهل سنته أجمعين. لا نبي بعده ولا رسول بعده هو رحمة للعالمين وإمام القبلتين وخاتم النبيين ومحمد المصطفى حبيب الله ورسول الله صلى الله عليه وسلم. وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமத்தில் நின்றும் ஆரம்பம் செய்கிறேன். வஞ்சிமர கிளைகளை தென்றல் காற்று அசைந்தாட்டும் காலமெல்லாம் ஈருலக இரட்சகராம் எம்பெருமானார் அஹ்மது முஜ்தபா முஹம்மது முஸ்தபா என் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார் அவர்களின் எழிலார் திருப்பெயர் என்றுமே வாழ்வதாக என்று சாட்சியம் கூறுகின்றேன். பிரியமான சகோதரர்களே, நஃப்ஸ், ஒரு மனிதனுக்கு நஃப்ஸ் என்பது ஒன்றுதான். ஆயினும் அதில் ஏற்படுகின்ற குணங்கள், தன்மைகள், செயல்பாடுகளை கவனித்து அது மேற்கண்ட பல பெயர்களால் அழைக்கப்படுகின்றன. உதாரணமாக அம்ரு என்பவன், அவனை எடுத்துக்கொள்வோம். அவன் ஒரு ஆள்தான். அவன் ஆயினும் அவனில் பேராசை இருக்கும் பொழுது அவனை நாய் என்கிறோம். காம இச்சை இருக்கும் பொழுது அவனை பன்றி என்கிறோம். கொப்பு விட்டு கொப்புத்தாவும் குணம் இருக்கும் பொழுது அவனை குரங்கு என்கின்றோம். மடமை இருக்கும் பொழுது கழுதை என்றும் சொல்வது உண்டு. இதுபோன்று நஃப்ஸே அம்மாரா, இந்த 7 வகையிலும் மிக கீழ்த்தரமானதும் மிக கெட்டதும் நஃப்ஸ் அம்மாரா மட்டும்தான். இதைவிட மோசமான ஒரு நஃப்ஸே இல்லவே இல்லை என்று சொல்லலாம். இந்த வகை நஃப்ஸ் உள்ள மனிதனிடம் பெருமை, பொறாமை, எரிச்சல், வஞ்சகம், கோபம், பதவி மோகம், பேராசை, பொன்னாசை, அனானியத், அகந்தை, முகஸ்துதி போன்ற தீங்குகளும், மதுபானம் அருந்துதல், திருடுதல், விபச்சாரம் செய்தல், சூதாடுதல், பொய் சொல்லுதல், புறம் பேசுதல், ஒருவனை அடித்து கெடுத்தல் போன்ற தீய பழக்க வழக்கங்களும் நஃப்ஸே அம்மாரா குடிகொண்டிருப்பவனிடத்திலே நிறைந்து காணப்படும். அதே நேரம் நற்குணங்கள் சிறிதும் நல்ல பழக்க வழக்கங்கள் சிறிதளவும் இருக்கலாம். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே இந்த நஃப்ஸை பற்றி சொல்லும் பொழுது இன்னன் நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸூ என்று சொல்கிறார். நஃப்ஸ் என்பது தீமை கொண்டு அதிகம் ஏவிக் கொண்டிருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளான் அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக. அதாவது நஃப்ஸ் அம்மாராவில் உள்ளவன் அதிகம் பாவம் செய்து கொண்டிருப்பான். பாவம் செய்வதில் அவனுக்கு அதிகம் இன்பம் கிடைத்துக் கொண்டிருக்கும். அதில் அவனுக்கு கொஞ்சம் கூட வெறுப்பு வராது. எந்த ஒரு பயங்கர பாவம், பெரிய பாவம், மாபெரிய பாவம் செய்தாலும் அது பற்றி வருந்தவோ கவலைப்படவோ மாட்டான். மூக்கில் மேய்த்த கொசுவை தட்டி விடுவது போன்று சிறிய விஷயமாகவே பாவங்களை செய்வதை அவன் நினைப்பான். இவன்தான் நஃப்ஸ் அம்மாராவில் உள்ளவன். இவன் நிலை இவ்வாறுதான் இருக்கும். இவன் இந்நிலையில் இருக்கும் வரை அல்லாஹுவை விட்டும்
பல மில்லியன் மீட்டர் தூரம், பல மில்லியன் கிலோமீட்டர் தூரம் தூரப்பட்டவனாகவே இருப்பான். சமூகம் கூட இவனை கணக்கெடுக்காது. இத்தகையவன் இந்நிலையிலே இருந்து மரணித்தானேயானால் இவன் வெற்றி பெறாதவன், வெற்றி பெறவே மாட்டான். இவனுக்கு பேரின்பமும் இல்லை, ஆன்மீக உயர்வும் இல்லை. இவன் இப்லீஸின் கூட்டாளி என்ற அடையாளம் காட்டப்பட்டு விடுவான், அங்கீகரிக்கப்பட்டு விடுவான், ஷைத்தானின் செயலாளனாக ஆகிவிடுவான். இவன் அல்லாஹுவின் சமூகம் செல்ல தகுதியற்றவன். லெகா என்னும் அவனின் இறைவனின் திருமுகத்தை, தரிசனத்தை, அந்த காட்சியை மேலும் கண்மணி நாயகம் அஹ்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலார் அவர்களின் பரிந்துரையான ஷஃபாஅத்தை பெறுவதற்கு தகுதியற்றவனாக இவன் ஆட்டோமேட்டிக்காக ஆகிவிடுவான். இரண்டாவது நப்ஸ், நப்ஸே லவ்வாமா. நப்ஸே லவ்வாமா என்று சொல்லப்படும் இந்த நப்ஸ் முந்தின நப்ஸ் அம்மாராவை போல் இகழப்பட்டதும் இழிவானதாயினும் அதைவிட ஒருபடி சிறந்ததே ஆகும், அப்படித்தான் சொல்ல வேண்டும். இந்த நப்ஸ் உள்ளவர்களிடம் தீய குணங்கள், தீய பழக்க வழக்கங்கள் இருப்பது போல் நல்ல குணங்கள், நல்ல பழக்க வழக்கங்களும் ஓரளவு இருக்கும். இந்த நப்ஸ் உள்ளவன், நப்ஸே லவ்வாமாவில் உள்ளவன் பாவம் செய்தாலும் கூட அதை நினைத்து வருந்துவான், கவலைப்படுவான், வேதனைப்படுவான், கண்ணீர் வடித்து பாவ மன்னிப்பு கேட்பான். லவ்வாமா என்ற சொல்லுக்கு பொருள் என்னவென்றால் இழிந்து உரைக்கக்கூடியது என்ற அர்த்தம் வரும். இதற்கு இவ்வாறு பெயர் வர காரணம் என்னவெனில், இந்த நப்ஸ் உள்ளவனை இது இழிந்துரைக்கும். அதாவது அவன் ஒரு பாவம் செய்துவிட்டால் அவனை இந்த நப்ஸ் லவ்வாமா இழிந்துரைக்கும், கண்டிக்கும். நீ பாவியாகிவிட்டாய், நீ ஒரு துரோகியாகிவிட்டாய், நீ என்ன ஒரு மனிதனா, அல்லாஹ் உன்னை எவ்வாறு விரும்புவான், அவனின் அருள் உனக்கு எவ்வாறு கிடைக்கப் போகிறது என்று தண்டிக்கும், கண்டிக்கும். ஆனால் முந்தின நப்ஸ் அம்மாரா என்பது இது போன்றதல்ல. இந்த நப்ஸ் உள்ளவன் ஒரு பாவம் செய்தால் அவனிடம் நீ ஒரு பாவம் தானே செய்தாய், உலகில் உன்னை விட பாவம் செய்தவர்கள் அதிகமாக செய்பவர்கள் இருக்கிறார்கள், பயப்படாதே என்று அவனை பாவம் செய்ய தூண்டிக்கொண்டே இருப்பதுதான் நப்ஸே அம்மாரா, நப்ஸே அம்மாரா. இந்த இரண்டாவது நப்ஸ், நப்ஸே லவ்வாமா என்று உடையவன், அவன் கூட வெற்றி பெற முடியாது. இவனும் முந்தினவன் போல் அல்லாவை விட்டும் பல மில்லியன் கிலோமீட்டர் தூரப்பட்டவனாகவே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் சமூகத்தில் வருகின்ற தகுதியை பெறாதவனாக இவன் ஆகிவிடக்கூடும். என்றாலும் நப்ஸே அம்மாராவில் உள்ளவனை விட நப்ஸே லவ்வாமாவில் உள்ளவன் சிறந்தவன். ஞானம் பெற்று படிப்படியாக முன்னேற பயிற்சிக்க கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் இவனை எச்சரிக்கின்றது. அடுத்த நப்ஸே முல்ஹிமா. இந்த நப்ஸ் முந்தின இரண்டு நப்சுகளை விட சிறந்ததாயினும் இது கூட இகழப்பட்டதே ஆகும் என்று முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகின்றார்கள். இந்த நப்ஸ் உள்ளவனிடம், முல்ஹிமா உள்ளவனிடம் நற்குணங்களும் நல்ல பழக்க வழக்கங்களும் நிறைய இருக்கும். அதே நேரம் தீய குணங்களும் தீய பழக்க வழக்கங்களும் இல்லாமல் போகாது. இவனும் ஒரு வகையில் அல்லாஹுவின் சமூகத்திற்கு செல்ல தகுதியற்றவன் என்று மார்க்கம் எச்சரிக்கின்றது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இவனும் சூஃபிச ஞானம் கற்று முழு மனிதனாக ஆகிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்று மார்க்கம் இவனை எச்சரிக்கின்றது.
முல்ஹிமா என்ற சொல்லுக்கு அர்த்தம் நன்மை தீமையை பிரித்து உணரக்கூடியது என்று பொருள். அதாவது இந்த நஃப்ஸுள்ளவனுக்கு எது நன்மை எது தீமை என்பது தெரியும். ஆயினும் அவன் நன்மையும் செய்வான் தீமையும் செய்வான். தனது தவறுக்காக வருந்தி கண்ணீரும் வடிப்பான். இத்தகையவனும் அல்லாஹ்வின் சமூகத்திற்கு அருகில் செல்வது கடினம் என்பதை மார்க்கம் எச்சரிக்கின்றது, மறந்துவிடக்கூடாது. நஃப்ஸே முத்மஇன்னா, அல்லாஹு அக்பர். முத்மஇன்னா என்ற சொல்லுக்கு சாந்தி என்று பொருள். இது முந்தின மூன்றை விட எல்லா வகையிலும் சிறந்த ஒரு நஃப்ஸ். இந்த நஃப்ஸ் உள்ளவன் நற்குணங்களும் நல்ல பழக்க வழக்கங்களும் நிறைந்தவனாக இருப்பர். இவர்களுக்கு பாவம் வேம்பு போல் கசப்பாக இருக்கும். எதிர்பாராமல் ஒரு சிறிய பாவம் செய்துவிட்டால் கூட கதறி அழுவார்கள். நஃப்ஸே முத்மஇன்னா உடையவர்கள் கண்ணீர் வடிப்பார்கள், மனமுடிந்து செயலிழந்து போவார்கள். அல்லாஹ்வின் சமூகம் செல்ல தகுதியுள்ளவர்கள் இவர்கள், சுவர்க்கவாதி இவர்கள். இந்த நஃப்ஸ் உள்ளவர்களையே அல்லாஹ் தன் பக்கம் வருமாறு அழைக்கின்றான். முந்தின மூன்று நஃப்ஸ் உள்ளவர்களை எந்த இடத்திலும் குர்ஆனில் அல்லாஹ் அழைக்கவில்லை. யா அய்யுஹத்து நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா ஃபத்குலி இபாதி வத்குலி ஜன்னதி என்று அல்லாஹ் குர்ஆனிலே அழகாக சொல்கின்றான். முத்மஇன்னான நஃப்ஸே, உன்னை அல்லாஹ்வாகிய நான் பொருந்திக் கொண்ட நிலையில், அல்லாஹ்வாகிய என்னை நீ பொருந்திக் கொண்ட நிலையில் என்னிடம் வந்துவிடு என்று அல்லாஹ் அழைக்கின்றான். இந்த 4வது படியில் இருந்து இதை எடுத்துள்ள நஃப்ஸே ராதியா, நஃப்ஸே மர்தியா, நஃப்ஸே காமிலா என்ற படிகளையும் அடந்து ஃபனா என்ற முக்தி நிலை பெறுவதே மனிதனின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு எச்சரிக்கின்றது. ஒருவருக்கு விலாயத் என்ற ஒலித்தனம் கிடைப்பதாயின் அவர் குறைந்தபட்சம் நஃப்ஸே முத்மஇன்னா என்ற 4வது படியை அடைந்தவராக இருக்க வேண்டும். இவர்தான் காமில், முழுமையானவர், முழுமை பெற்றவர் என்று சொல்லப்படுவதற்கும் தகுதியுடையவராக இருக்கின்றார். இந்த 4வது படியை அடையாத எவருக்கும் விலாயத் கிடைக்கப்பட மாட்டாது. அவர் தர்பியத், தனது ஞான பேரறிஞர்களை ஆன்மீக ஒளியுணர்வு வழங்கி வளர்க்கும் பெரியோர்களை தலைமையாக கொண்டு அவர்கள் தேர்ச்சி பெற வேண்டும். நஃப்ஸே ராதியா, இதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையை அடைந்தவர்கள் 4வது நஃப்ஸே முத்மஇன்னாவின் பதவியின் பூரணத்துவத்தை அடைய பெற்று பேரின்ப நிலையை அடைந்தவர்கள். இன்னல்லாஹ ஹுவல் வலியு என்ற திருவசனத்தின்படி விலாயத்தை சம்பூரணமாக பெற்றவர்கள் இவர்கள். நஃப்ஸே மர்தியா, அல்லாஹ்வுடன் தொடர்பு கொள்ளும் நிலையில் பிரியமானவர்களே, நஃப்ஸே மர்தியா என்பது அல்லாஹ்வுடன் தொடர்பு கொள்ளும் நிலை, இல்ஹாம் என்னும் இறை உதைப்பை பெறும் நிலை. இறைவசனங்கள் கிடைக்கப் பெறுவதும் இந்நிலையில்தான். நுபுவத்தின் எல்லை நிலை என்றும் சொல்லப்படும். இதுதான் கடைசி நிலை என்றும் இதற்கு மேல் 6வது நிலை இல்லை என்றும் சில மகான்கள் தப்சீரிலே விளக்கம் அளிக்கின்றார்கள். நஃப்ஸே காமிலா, இது அல்லாஹ் தானாய் இருக்கும் நிலையாகும். நுபுவத்தின் சம்பூரண நிலை, குதுபியத்தின் உதயம். இந்நிலையை அடைந்தவர்களிடமே முழு உலகத்தின் ஆட்சி அதிகாரம் ஒப்படைக்கப்படுகின்றது. இந்நிலையை அடைந்தவருக்கு குத்துபுல் அக்தாப் என்று சொல்லப்படும். இந்நிலையில் இருப்பவர்கள் தன்னிலை மறந்து இருப்பதனால் இவர்களுக்கு ஹாலூன்கள் என்றும் பெயர். மகாது சிதுக், உண்மை குடிகொள்ளும் நிலை என்றும் சொல்லப்படும்.
என்பதால் நல்லோர்கள், அடியார்கள், நல்லடியார்கள் சூஃபி ஞானம் பெற்று உயர்ந்த வழி செல்லாதவரை உண்மையை விளங்கிக் கொள்ளவோ அதை அடைந்து கொள்ளவோ முடியாது. ஷரியத் வழி நடப்பது எவ்வளவு அவசியமோ அவ்வளவும் தரீகாவின் வழி நடப்பதும் அவ்வாறுதான் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து செயல்பட வேண்டும் என்பதை இந்த ஜும்மாவின் பிரசங்கம் நமக்கு வசியச் செய்கின்றது. நஃப்ஸ் என்ற விரோதியை கொன்றொழி. ஷரியத் வழி நடக்காமலும் தரீகத்துடைய வழி நடக்காமலும் இறைஞானம் கற்றுக்கொள்ளாமலும் ஒரு ஞான ஆசிரியரின் கையை பிடிக்காமலும் கரை சேரலாம் என்ற நம்பிக்கை யாராவதுக்கு இருக்குமேயானால் அவர் உடனடியாக அல்லாஹுவின் அளவில் விரைந்து செல்ல வேண்டும். அல்லாஹ் ஒருபோதும் படைப்பாக மாறுவதில்லை. அவனுக்கு இணையும் இல்லை, துணையும் இல்லை, உறவினர்கள் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை. அல்லாஹ் தனித்தவன், தனி நிகரற்றவன் என்பதால் நஃப்ஸின் படித்தரங்களை நாம் படித்து கொண்டால், தெரிந்து கொண்டால், அறிந்து கொண்டால் நமக்கு நலங்கள் ஏற்பட வாய்ப்பை அது ஏற்படுத்தி தரும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நஃப்ஸ் தான் இந்த துனியாவில் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் பெரும்பாடுபடுத்தி வருகின்றது என்று சொல்லலாம். என்று சொல்கின்ற அளவுக்கு சமூகத்திலும் சரி, துனியாவிலும் சரி, நாட்டிலும் சரி, நஃப்ஸை கொண்ட எத்தனையோ துஷ்டங்களை, துர்நிலைகளை இன்று காண்கிறோம் என்று மட்டுமல்ல, அனுபவித்து வந்து கொண்டிருக்கின்றோம். ஏன் நாம் சிந்திக்க வேண்டும்? நமது நஃப்ஸ் எந்த நிலையில் இருப்பதால் இந்த நிலை நஃப்ஸே அம்மாராவில் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பது வெளிப்படையான விஷயமாக இருக்கின்றது, தெளிவான விஷயமாக இருக்கின்றது. நஃப்ஸே அம்மாரா என்பது நான் ஜும்மாவிலே உங்களுக்கு குறிப்பிட்டதை போல் எந்த சூழ்நிலையிலும் ஈடேற்றம் பெற செய்ய முடியாத ஒரு நஃப்ஸ், ஈடேற்றம் பெற செய்ய விடாத ஒரு நஃப்ஸ், அது அல்லாஹுவை விட்டும், அல்லாஹுடைய வான்மறை விட்டும், அல்லாஹுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விட்டும் ஒரு அடியானை, இன்சானை வெகு தூரத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட நஃப்ஸ். அதிலிருந்து விடுபட்டு நாம் வர வேண்டும் என்றால் ஈமானிலே அழகிய பயிற்சி தேவை. பயிற்சி என்று சொல்வதோடு மட்டும் இருந்து விடாமல் அழகிய முயற்சி தேவை. முயற்சி இருந்தால்தான், எண்ணம் இருந்தால்தான் அல்லாஹ் அந்த எண்ணத்தில் நலங்களை ஏற்படுத்துகின்றான், நட்கூலிகளை வழங்குகின்றான், நல்வாழ்வை தருகின்றான். எண்ணமே வாழ்வு என்று சொல்வார்கள். நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், இன்னமல் அமாலு பின்னியா, உனது நிய்யத்தின் அடிப்படையில் தான் உனது அமல்கள், வாழ்க்கை. அப்ப இந்த நிய்யத் இந்த நஃப்ஸோடு இணைந்து நல்ல நஃப்ஸாக இருந்தாலே நல்ல நிய்யத்துகள் குடிகொள்ளும், நல்ல நிய்யத்துகள் வளரும். அப்படி வளர்ந்து விட்டால் அந்த நிய்யத்தின் அடிப்படையில் வாழ்வு செழித்தோங்கும், வளர்ந்தோங்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அத்தகைய நல்ல நஃப்ஸுடையவர்களாக, நல்ல எண்ணங்களுடையவர்களாக, நல்ல வாழ்வை பெற்றவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஈருலகிலும் ஆக்கி அருள இந்த நல்ல நேரத்தில் நாம் அனைவரும் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் கிருபை செய்வானாக, அல்லாஹ் ஹிதாயத் செய்வானாக. கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நிலைப்படுத்தி தருவானாக. ஈமானோடு பிறந்துவிட்ட நாம் ஈமானோடே வாழ்ந்தாக வேண்டும். அல்லாஹ் ஹிதாயத் செய்வானாக. ஈமானோடு வாழ்ந்துவிட்ட பின் ஈமானோடு தான் மரணிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஈமானோடு மரணிக்கின்ற அந்த தருவாயில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை நம் ஒவ்வொரு நாவுகளுக்கும் அல்லாஹ் சத்தியமாக நசீபாக்கி வாஜிபாக்கி வைப்பானாக.
மரணிப்பதற்கு முன்பாக கனவிலும் நினைவிலும் மீண்டும் 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 புனித கஅபாவை வலம் வரக்கூடிய அரும்பெரும் பாக்கியத்தையும் அண்ணலங்கள் கோமான் அஹ்மதின் சீமான் ஈருலக இரட்சகர் என் உயிரிலும் மேலான தாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பாதமலர்க்கடியில் நின்று கோடான கோடி முறை அதிலும் மேலான முறை அதிலும் மேலான நிலையில் அழகிய ஸலவாத்துகளையும் சலாம்களையும் உரைக்கக்கூடிய நட்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் நசீபாக்கி வாஜிபாக்கி வைப்பானாக என்ற துஆவுடன் இந்த ஜும்மாவின் உரையை நிறைவு செய்கின்றேன். வபில்லாஹி தௌஃபீக் வஹுவல் முஸ்தஆன். வஸ்ஸலாமு அலா மன் தபஅல் ஹுதா. ஸலாமுன் கௌலன் மிர் ரப்பிர் ரஹீம்.